கேண்டீன் கட்டிடம் இடிந்து விழுந்த இந்த வழக்கில் மாயா சாட்சிகளை விசாரித்து அவர் கொடுத்த வாக்குமூலத்தின் மூலமாகவும் ஆதாரங்களின் அடிப்படையிலும் ரகுராம் ஜானகி 2 பேரும் எந்த ஒரு தவறும் செய்யலைன்னு நல்லாவே தெரியுது. இந்த வழக்கு முழுக்க முழுக்க ரகுராம் ஜானகி மேல் இருக்கும் பகையை தீர்த்துக்கிறதுக்காக பழிவாங்கும் எண்ணத்தோட ஜோடிக்கப்பட்ட வழக்கு என்பது உறுதியாகிறது. அதனால ரகுராம் ஜானகி மேல சுமத்தப்பட்ட குற்றத்தில் இருந்தும் இந்த வழக்கில் இருந்தும் அவர்களை விடுதலை செய்கிறேன். அடுத்து மேலே சொன்ன அனைவரும் குற்றவாளிகள் என்று நிரூபணமாகி உள்ளது. அவர்களை இயக்கியது புவனேஸ்வரிதான் என்று அவர் மேல் குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் அவரை உடனே கைது செய்து போலீஸ் காவலில் வைத்து விசாரணை செய்ய போலீஸ் துறைக்கு உத்தரவிடுகிறேன். அனைவரையும் இயக்கியது புவனேஸ்வரிதான் என்று நிரூபணமாகும் பட்சத்தில் ரகுராம் ஜானகி இருவருக்கும் நஷ்ட ஈடு தரப்பட வேண்டும். இடிந்த கட்டிடத்தை மீண்டும் கட்டித்தர வேண்டும். இது இந்த வழக்கின் முடிவில் அறிவிக்கப்படும். கோர்ட்டில் இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போதே சிலர் புகுந்து லாயர் மாயாவை கத்தியால் குத்தி உயிராபத்தை உண்டு பண்ணியிருக்காங்க. அவர்களை முழுமையாக குணப்படுத்த வேண்டும் என்று இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. அத்தோடு அந்த குற்றவாளிகளை கைது செய்து விசாரித்து இந்த குற்ற செயலுக்கு காரணமானவர்களையும் கைது செய்து விசாரித்து இந்த நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு உத்தரவிடுகிறேன். The court is adjourned. நீ என்னையும் என் குடும்பத்தையும் அழிச்சே தீருவேன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்த. ஆனா அந்த கடவுளை பாத்தியா? உன்னை ஜெயிக்கிற மாதிரி ஜெயிக்க விட்டு கடைசியில எவ்வளவு பெரிய தோல்வியை கொடுத்திருக்காருன்னு பாத்தியா? ஜெயிலுக்கு போனா ஒரு தெளிவு கிடைக்கும், ஞானம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஜெயில இருந்து திரும்பி வரும்போது ஒரு நல்ல மனுஷியா திரும்பி வா. ஒண்ணு மட்டும் சொல்றேன், என் மாயாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா உன்னை சும்மாவே விட மாட்டோம். உன் லெவலுக்கு எங்களையும் இறக்கிடாத, அப்புறம் நீ அதை தாங்க மாட்ட. இங்க பாரு, புருஷனை பொண்டாட்டியும் மாறி மாறி வசனம் பேசுறதை விட்டுட்டு அந்த மாயா உயிரோட இருக்காளையான்னு போய் பாருங்க. வாங்க மேடம், வாங்க மேடம். தங்கச்சி, உன்னை நான் இந்த நிலைமையிலேயா பார்க்கணும்? நானும் இதை எதிர்பார்க்கலன்னு. அந்த மாயா லாயரா வந்தப்பவே நாம வேற பிளான் பண்ணிருக்கணும். அப்ப விட்டது இப்ப எனக்கு பெரிய பிரச்சனையா வந்து நிக்குது. அவளை சும்மா விடக்கூடாதுமா. உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த மாயாவை நான் ஏதாவது பண்றமா? அதான் நான் கோர்ட்ல வச்சு பண்ணிட்டேனே. இப்ப அந்த மாயா எப்படி இருக்கா? அவ உயிருக்கெல்லாம் ஒன்னும் ஆபத்து இல்ல. அவ சொன்ன மாதிரி நாளைக்கு ஜானகி கலசத்துல நீர் ஊத்துற ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காமா. சரி, மாயா களத்துல இல்லாத நேரம் நாம நினைச்சதை சுலபமா சாதிக்க முடியும். கலசத்துல தண்ணி ஊத்துறதுக்கு முன்னாடி ஜானகிய மேலோகத்துக்கு அனுப்பி ஆகணும். சொல்லுமா, அதுக்கு நான் என்ன செய்யணும்? ஆமா, எங்களுக்கே தெரியாம நீ எப்ப வக்கீலுக்கு படிச்ச? ஏமா இப்ப அதுவா முக்கியம்? அவ எவ்வளவு நல்லா வாதாடி மாமாவையும் அத்தையும் வெளியில கொண்டு வந்திருக்கா. அத பத்தி பேசுங்கம்மா. ஏய், என் அண்ணனோட கை சுத்தம்.
அவரை பத்தி இந்த ஊருக்கே தெரியும். இவ வாதாடலனாலும் என் அண்ணன் தன்னால வெளியில வந்திருப்பாரு. பத்மா, அப்படி சொல்லாத. மாயா இல்லைன்னா நிச்சயமா எங்களால வெளியில வந்திருக்க முடியாது. அப்படி சொல்லுங்க மச்சான். எல்லாரும் என்ன பத்தியே சொல்றீங்க. ஆனா கதிரும் தனாவும் பெரியம்மா பெரியப்பாவை காப்பாத்த துணிச்சலா ஜெயிலுக்குள்ளேயே வந்தாங்க. அதை நினைச்சா இப்ப கூட சிலிர்ப்பா இருக்கு. அது ஓகேதான் மாயா. ஆனா கத்தி குத்துப்பட்டு தனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி நீ கோர்ட்ல வாதாடுனியே, அது இப்ப நினைச்சாலும் என் உடம்பெல்லாம் நடுங்குது தெரியுமா? சரி, நீ ரொம்ப களைப்பா இருப்ப, நல்லா ஓய்வெடுக்கணும். சீனு, அத்தை. மாயாவை கூட்டிட்டு உள்ள போ. சரிங்க அத்தை. ஆமா மாயா, நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துக்க. ஜானகி, அவளை பத்திரமா பாத்துக்க. அவளுக்கு வேண்டியதை எல்லாம் பக்கத்துல இருந்து செய். சரிங்க. மாயா, எந்திரி மாயா. வா. பாத்துமா. பாத்து மாயா. வா. சரிங்க, நான் சமையல் வேலையை பாக்குறேன். புவனா ஜெயிலுக்குள்ள இருந்தாலும் அடங்க மாட்டா. நாளைக்கு கோவில் திருவிழாவில் கண்டிப்பா ஏதாவது பண்ணணும்னு நினைப்பா. நாம தான் இனி கவனமா இருக்கணும். இப்போ என்ன சொல்றீங்க? சூப்பர். நாளைக்கு ஜானகியோட தலை இப்படிதான் வெட்டிக்கணும். என் தங்கச்சி புவனாவை ஜெயிலுக்கு அனுப்புனல, அதுக்கு நாங்க உனக்கு கொடுக்க போற பரிசு இதுதான். நாளைக்கு தலை தனியா முண்ட தனியா கிடக்கும். பார்த்துட்டீங்களா? வாங்க. சார், கவனமா கொண்டு போங்க. அழுத்தம் கொடுக்க வேணாம், சரியா? நான் வரேன். போங்க.